அகிலா வீடியோ மேட்ரு ஊரில் யாருக்குமே தெரியாது. இப்போ நம்ம சபையில் வச்சு சொன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்சிடுமே. எல்லாரும் என்ன வீடியோன்னு கேட்டால் எல்லாத்தையும் நம்ம வாயாலே சொல்கிற மாதிரி ஆகிடுமே. அந்த அகிலாவுக்கும் மிகப்பெரிய அவமானம். இப்போ என்ன பண்ணுறது? என்னடா அமைதியா நிக்கிற? எதுக்குடா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டினா சொல்லு. மாப்பிள்ள, உங்ககிட்ட 1க்கு 100 தடவை படிச்சு சொல்லிருக்கேன். உங்களுக்கு இந்த கல்யாணத்தை விருப்பம் இல்லாட்டி இதில் நீங்கள் தலையிடாதீங்க. உங்கள்கிட்ட சொன்னேன். இந்த கல்யாணத்தை மட்டும் கலந்துக்குங்கன்னு சொன்னேன். இது என் மக வாழ்க்கை. எனக்கு என்ன பண்ணும் தெரியும்னு உங்ககிட்ட படிச்சு சொல்லியிருக்கேன். அதையும் மீறி கடைசி நிமிஷத்தில் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டி ஏன் மாப்பிள்ளை என் குடும்பத்துக்கு அசிங்கத்துக்கு மேலே அசிங்கம் உண்டாக்குறீங்க? எதுக்கு இப்போ கல்யாணத்தை நிப்பாட்டினீங்க? உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைங்கிறத தாண்டி ஒரு நியாயமான காரணத்தை சொல்லுங்க. சொல்லுங்க மாப்பிள்ள. மாமா, சில விஷயங்களை சபையில் வச்சு சொல்ல முடியாது. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறத கேளுங்க. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. என்ன மாப்பிள்ள, உங்கள் இஷ்டத்துக்கு பேசிக்கிருக்கீங்க. நான் ஊரவே கூட்டுக்கு வந்து இங்கே உட்கார வச்சு என் மகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிக்கிருக்கேன். உங்கள் இஷ்டத்துக்கு வந்து கல்யாணத்தை நிறுத்தி விட்டு காரணம் கேட்டால் சபையில் சொல்ல முடியாதுன்னு கதை சொல்லிக்கிருக்கீங்களா? என்ன காரணம் இப்போ சொல்லுங்க மாப்பிள்ள. நாட்டரசா, இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். என் மக கல்யாணத்தை நிப்பாட்டினதுக்கு இப்பவே எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும். அவனை பதில் சொல்லியா? இது என் குடும்பத்துக்கு ஏற்பட்ட எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? இப்படி ஒரு அவமானத்தை தேடி தர்றதுக்காகவே நீங்க எல்லாரும் வீட்டை விட்டு கிளம்பி திட்டம் போட்டு இங்க வந்தீங்களா? ஒரு நிலைமை எனக்கு புரியுதியா? அதுக்காக அவசரத்துல வார்த்தையை விட்டுறாத, அப்புறம் அள்ள முடியாது. டேய் வெற்றி, எதுக்காக நீ இப்ப இந்த கல்யாணத்தை நிப்பாட்டின சொல்லு. சொல்லியா ஆகணும்டா? சொல்றா, சொல்லுகிறல்ல. மாமா, இத்தனை நாள நம்ம அகிலாவை போன்ல மிரட்டிட்டு இருந்தது இந்த அழகர் தான் மாமா. போதுமா? இத்தனை நாள ஒரு கேடு கட்டவன் என் மகளை போன்ல மிரட்டுறான். அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. அவனை கண்டுபிடிச்சா கண்டம் துண்டமா வெட்டுவேன்னு சொன்னீங்கல்ல. நீங்க கண்டம் துண்டமா வெட்ட வேண்டியது இந்த அழகர்தான் மாமா. இது எனக்கு காலையில தான் தெரிய வந்தது. இப்படிப்பட்ட ஒருத்தன் நம்ம அகில கழுத்துல தாலி கட்ட கூடாதுன்னு சொல்லதான் நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட சொன்னேன். என்னது? அழகரு போன்ல மிரட்டினானா? அதை ஏன் போன்ல மிரட்டினா? அப்படி என்ன விஷயம் நடந்துச்சு? அதான் தெரியலையா? அப்போ ஐயா ராசுத்துற, உன் மூத்த மாப்பிள்ள அழகர் போன்ல மிரட்டினா அது இதுன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காப்ல. அப்போ அழகர் போன் பண்ணி மிரட்டுனதுனாலதான் உன் பொண்ணு அகிலாவ அழகருக்கு கல்யாணம் பண்ண சம்மதிச்சியா? சொல்லியா? என்னையா சங்கதி?
எப்பா வெற்றி, நீயாவது என்னன்னு சொல்லுப்பா. ஐயா அது வாடா என் சகல பாடி. என்ன மாமா, உங்க மூத்த மருமவன் வந்து அவன் இஷ்டத்துக்கு ஏதோ கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்கான். நீங்களும் அவனை என்ன ஏதுன்னு கேட்காம வேடிக்கை பார்த்து நின்றுட்டு இருக்கீங்க. நான் ஏன் மாமா அகிலாவை மிரட்ட போறேன்? ஏன் மாமா, நேத்து ராத்திரி நீங்களே வந்து தானே இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னீங்க. எவனோ ஒருத்த என் பொண்ணை தப்பா வீடியோ எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஆசைக்கு இணங்கலன்னு சொல்லி மிரட்டுறான். அதனாலதான் என் பொண்ணுக்கு அவசர அவசரமா கல்யாண ஏற்பாடு பண்ணி உங்களுக்கே கட்டி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் மாப்ள. நாளை பின்ன இந்த வீடியோ மேட்ரு ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சா கூட என் மகளுக்கு பெரிய அவமானமா போயிடும். அந்த மாதிரி ஏதாவது நடந்தா கூட நீதான் மாப்பிள்ளை என் மகளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு சொல்லி நீங்க தானே மாமா சொன்னீங்க. அப்ப கூட நான் என்ன சொன்னேன்? 1000 தான் இருந்தாலும் அகில நம்ம வீட்டு புள்ள, நான் அந்த மாதிரி விட்டு கொடுத்து இருக்க மாட்டேன்னு சொல்லல மாமா. நீங்க சொல்லித்தன இந்த விஷயமே எனக்கு தெரியும். என்னமோ அகிலாவை மெட்டினது நான் தானே அவன் ஒரு கட்டுக்கதை கட்டுறான். எல்லாரும் பார்த்துட்டு அமைதியா இருக்கிறீங்க. என்னது, அகிலாவை தப்பான வீடியோ எடுத்து வச்சு மிரட்டினாங்களா? என்னையா சொல்ற? இன்னுமாண்ணே புரியல? கோயம்புத்தூர் பக்கத்துல பிள்ளைங்களை தப்பான வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான்னு ஒரு செய்தி வந்துச்சுல்ல, அந்த மாதிரி ஏதாவது சங்கதியா இருக்கும் போலண்ணே. டேய் சரிடா, நீ சொன்னது எல்லாமே சரின்னு வச்சுக்கோம்டா. நான் தான் அகிலாவை ஃபோன் பண்ணி மிரட்டினன்றதுக்கு என்னடா சாச்சு? அண்ணே சாட்சியாடா கேக்குற சாட்சி? இப்ப சொல்றேன்டா சாட்சி. அகிலாவை கெடுக்கிறதுக்கு நீ ஒத்தப்பட்டி ஓடைக்கு வர சொன்னியே, அப்ப போட்டிருந்த துணி இது. அன்னைக்கு உன் முகம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நீ போட்டிருந்த முகமூடி இது. அதையும் தாண்டி இத்தனை நாளா நீ அகிலாவுக்கு போன் பண்ணி மிரட்டினேல, அந்த போன் இதுதான். அது மட்டும் இல்ல, இதுல உன் போட்டோல இருந்து உன் கூட்டாளிங்க போட்டோ வரைக்கும் எல்லாமே இருக்கு. நீ எடுத்த அகிலாவோட வீடியோ உட்பட. இதுக்கு மேல வேற என்னடா சாட்சி வேணும்?
இவன் தான் என்ன மிரட்டினவன். இப்ப நான் அதை உறுதியா சொல்றேன். மாமா நிரூபிச்ச ஆதாரத்தெல்லாம் தாண்டி நான் ஒரு ஆதாரத்தை சொல்றேன். அன்னைக்கு நம்ம ஊர் திருவிழால வள்ளி தெய்வான நாடகம் நடக்கும்போது என்ன ஒருத்தன் கையை புடிச்சு இழுத்தான்னு சொன்னல. அப்ப அவன் கையை புடிச்சுக்கிட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தம் போட்டேன். அப்ப அவன் தப்பிக்கிறதுக்காக ஓடின போது என் நகம் கீறி அவன் கையில காயம் ஏற்பட்டுச்சு. அந்த காயம் அவன் கையில இருக்கு பாருங்க. இலை சாட்சி ஆதாரம் எல்லாத்தையும் கேட்டுவிட்டு எதுக்குடா கைய மறைக்கிறவன்? இறக்கடா கைய. ஏய், ஏண்டா அழகரு, எல்லாரும் சாட்சி அது இதுன்னு நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ பாட்டுக்கு அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அப்ப நீ தான் அந்த பிள்ளைய வீடியோ எடுத்து மிரட்டினியா? இதுக்கு முன்னாடி எவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருந்தான். இப்ப திரு முடிக்கிறத பார்த்தா தெரியலையா? இவன் தான் ஏதோ திருட்டுத்தனம் பண்ணியிருக்கான். ஐயா மோசம் போயிட்டோம் ஐயா, மோசம் போயிட்டோம். நம்ம பிள்ளைய இத்தனை நாளா மிரட்டி சித்திரவதை பண்ணவனுக்கு நம்ம பிள்ளைய கட்டி வைக்க தெரிஞ்சுங்களேயா. இங்க பாருங்க ஐயா, இதுக்கு மேல என்னைய ஆதாரம் வேணும்? உங்க மூத்த மாப்பிள்ள எல்லா உண்மையும் நிரூபிச்சு உங்க மக வாழ்க்கையை காப்பாத்திட்டாரியா. இவ்வளவு நாளா நம்ம வீட்டு பிள்ளைய மிரட்டினது இந்த சண்டால பாவிதாயா. மாப்பிள்ள, இவங்க சொல்றதெல்லாம் நிஜமா? நீங்கள் எப்படி பண்ணீங்க? என்ன இப்படி பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க. நீ இப்படி தூரம் கேட்டுக்கிட்டு இருக்க, அவன் பேசாம அமைதியா இருக்கும் போதே தெரியலையா இவன் தான் பண்ணிருக்கான்னு? ஏன் மாப்பிள்ள, எதுக்கு இப்படி பண்ண? நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? ஒப்பை செத்து போனதும் அக்கா தனியா தவிக்குதுன்னு, நம்மளை விட்டா வேற யார் துணை இல்லைன்னு உன்னை தூக்கி வளர்த்ததுக்கு இதுதான் நீ காட்டுற நன்றியா? சொல்லியா? என் மகளுக்கு இப்படி செய்ய உனக்கு எப்படியா மனசு வந்துச்சு? சொந்த உறவுக்குள்ளே இப்படி செய்யணும்னு கொஞ்சம் கூட உன் மனசு உறுத்தலை? அதுவும் இல்லாமல் என் மனசு கேட்காம நேற்று ராத்திரி உன் வீட்டுக்கு வந்து உன் காலில் விழுந்து நான் உண்மையெல்லாம் சொன்னேன். அப்போ கூட உன் மனசு இறங்கலையா? என் மக வேண்டாம் வேண்டாம் விருப்பம் இல்லைன்னு சொல்லியும் இந்த அப்ப எடுத்த முடிவு சரியாக்கும் சொல்லி நான் சொன்னதை நம்பி இந்த மனமடையில் வந்து உட்காந்துருக்கா. என் வார்த்தையை இப்படி பொய்யாக்கிட்டேடா. என் பிள்ளைய தப்பா படம் எடுத்து அதை வச்சு நீ மிரட்டி அவளை தினம் தினம் சாகடிச்ச ஒன்ன துண்டு துண்டா வெட்டி வகுந்தா தானே எனக்கு ஆத்திரம் அடங்கும். ஐயோ வேண்டாம் தர வேண்டாம், வேண்டாம் வேண்டாம். ஐயோ
விடியா விடுங்க மாமா. என்னம்மா நடக்குது? பண்ணு. என்னடா? ஏன் பாரு? விடுமா, விடுமா. அவனை ஒட்டேத்தனை பார்த்தாரு. என்ன மாப்ள? ஏய், விடுடா. எதுவும் தெரியாத மாதிரி நிக்கிறேன் பாரு. அவசரப்படாதீங்க மாமா. மாப்ள, விடு மாப்ள. மாமா. விடு மாப்ள. நான் சொல்ல கேளு மாப்ள. உட்காருங்க. ஏய், உட்காருங்க சொல்றேன் மாமா. உட்காருங்க. மாமா விடுங்க மாமா. விடுங்க. பா அவனை நாங்க பாத்துக்கிறோம்ப்பா, நீங்க அமைதியா இருங்கப்பா. நாங்க பாத்துக்கிறோம் மாமா. பா இந்தாங்கப்பா, தண்ணியை குடிங்கப்பா. தண்ணி குடிங்க. தண்ணி குடிங்க மாமா. குடிங்கப்பா. குடிங்க மாமா. அவனை நான் பாத்துக்கிறேன். தண்ணியை குடிங்க மாமா. எனக்கு வெற்றின்னு ஒருத்தர் போன் பண்ணாரு, யாருங்க? நான் தான் சார். ஒரு பொண்ணை ஒருத்தர் மிரட்டினான்னு சொன்னீங்களா, யார் அவன்? இந்தா மாப்பிள்ளையா மாலையும் கழுத்துமா நிக்கிறானே இவன் தான் சார். அதுக்கான ஆதாரம்லாம் இருக்காப்பா? எல்லாம் இருக்கு சார். இதோ நான் தரேன் சார். இந்தாங்க சார், எவிடன்ஸ் எல்லாம் அதில் இருக்கு. இந்தாங்க சார் ஃபோன். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். சரி சார். சார் ஒரு நிமிஷம். அகிலா. மாமா இவன் உனக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டான்ல. யாரு என்னன்னே தெரியாமலேயே அவன் அடையாளத்தை மறைச்சுக்கிட்டு உன்னைய மிரட்டி தினம் தினம் அழ வச்சு உன் வாழ்க்கையை வெறுத்து போய் நீ செத்து போலான்னு முடிவெடுக்கிற அளவுக்கு உன்னை நினைக்க வச்சிட்டான்ல. சட்டம் என்ன தண்டனை கொடுக்கணும் தெரியல. ஆனா உனக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் தோணுதோ நீயே கூட அகிலா. இலை என்னடா பாக்குற? நீ பண்ண காரியத்துக்கு இவன் கையில மட்டும் சிக்கி இருந்த இருக்கிற கோவத்துக்கு உன் தலைய முதுக பக்கம் திருப்பியிருப்பான். ஏதோ போலீஸ் வந்ததுனால தப்பிச்சேன்னு சந்தோஷப்பட்டுக்க. சார் வந்து கூட்டு போங்க சார். டேய் வாடா. டேய் மேல கை வைக்க விளைச்சுக்காத. பொம்பளை பிள்ளைய வீடியோ எடுத்து மிரட்டினன் நீ, உனக்கு என்ன மரியாதை? வாடா.
உன்னை புள்ள புடிச்சிட்டு போனா விட்டுருமா? ஊருக்குள்ள கலவரத்தையே உண்டாக்கிடுவோம். யோ இந்த ரெண்டு கூட்டுக்கிற மாதிரி தெரியாதாங்கய்யா, இவங்களையும் சேர்த்து வண்டியில ஏத்துங்கய்யா. சரிங்க சார். எங்கடா போற? மாமியார் இவங்க ரெண்டு பேத்தையும் முதல்ல உள்ள தள்ளுங்க.